சொல்வதெல்லாம் உண்மை. விழுதாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. நீங்க என்ன பேசிருக்கீங்கன்னு கேளுங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு எஸ்ஐ ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி யார் கேட்பறாங்க, நீங்கள் அந்த ரெசார்ட்டுக்கு வாங்க, நீலாங்கரையில் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, நீங்கள் வந்து அங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கூப்பிட்டாங்க. நான் பேசுனது தப்பு தான் மேடம். அந்த பொண்ணுகிட்ட பேசுனது நான் தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். அந்த பொண்ணா கேட்டது உண்மையாலுமா கேட்குதுன்னு நினச்சி நான் சொன்னதுன்னு உண்மைதான். ஆனால் நான் கான்டாக்ட் வச்சுக்க மாட்டேன் மேடம். அப்படி சொல்லிட்டு போயிடுவேன், ஆனால் நான் கான்டாக்ட் வச்சுக்க மாட்டேன். உங்க பேருமா? என் பேர் தங்க மேடம். உங்க பேருமா? அம்முங்க மேடம். அம்மாவா? அம்மா. என்னம்மா பிரச்சனை? எங்கள் மருமக அவங்க கல்யாணம் பண்ணி போச்சுச்சு மேடம். அவங்க இருந்தாங்க, நல்ல சண்டை சர்ச்சை இல்லாத ஒத்துமை தான் இருந்தாங்க. நீங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்க? அவங்க லவ் மேரேஜ் தாங்க, லவ் பண்ணாங்க. அவங்க வந்து நாங்கள் வீட்டில் கேட்டோம், அவங்க கொடுக்குறாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுனாங்க. சண்டை போட்டுன்னு அவங்க இருந்தாங்க, 2 பேரும் எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க. அது அவங்க அம்மா வீட்டுக்கு போவோம் வரும், நல்லா இருந்தாங்க. எங்கள் வீடு கொஞ்சம் பிரச்சனை எரிஞ்சு போச்சு. அதனால் அவங்க அங்கே போய் இருங்கன்னு சொல்லி நாங்கள் அனுப்பிச்சோம். ஃபஸ்ட்டாக தான் என்ன சொன்னாங்க, தான் அவங்க வீடு இருந்ததோ, ரொம்ப வருஷமாக இருந்தாங்க. இங்கேயும் வீடு இருந்துக்குன்னு அவங்க காலி பண்ணி போனது எங்களுக்கு தெரியாது மேடம். யாரு? எங்கள் மருமக அவங்க அம்மா. சரி, உங்க பையன்? எங்கள் பையனுக்கு கூட இருந்தான். யாரோட? என்எஸ்க்கு நாங்கள் இருக்கும்போது அவங்க கூட இருந்தான். கூட இருக்கும்போது இவங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, ஏது பிரச்சனை? உங்க பையனுக்கும் மருமகளுக்கும்? எங்களுக்கு தெரியாம அவங்க போயிட்டாங்க. போயிட்டு அவங்க ரொம்ப நாளாக அவங்க வச்சுருந்தாங்க. ஃபோன் பண்ணி கேட்க போது அவங்க இங்கே இல்லை, நாங்கள் பெங்களூர்ல இருக்கிறோம். அம்மாவும் பொண்ணும்? பையனா உங்கள்கிட்ட அனுப்பிச்சு? பையன் அதான் சண்டை போட்டுன்னு எங்ககிட்ட வந்துட்டான். எங்கிட்ட அப்போ எங்கிட்ட அவன் இருக்க மாட்டான். எங்கள் வீட்டுக்காரரு அவனுக்கும் சாதி பண்ணி அவன் தனியாக வீடு எடுத்துன்னு இருந்தான். பசங்க அவங்களுக்கு? ஒரு பையன் ஒரு பொண்ணு. அப்புறம் எங்க வீடு நல்ல பொண்ணா மருமக? பொண்ணு அது எங்களுக்கு இவங்க அடிக்கடிக்கு இவங்க மாமியார் பிடிச்சி கொடுக்கும் மேடம். ஆனால் அந்த பொண்ணு வந்து எங்களை தப்பா இது வரைக்கும் சொன்னது கிடையாது. நல்ல பொண்ணு? நல்ல பொண்ணு தாங்க மேடம். எங்க அண்ணன் குடிக்கிற பழக்கத்துக்கு மேடம், ரொம்ப குடிப்பாங்க. அப்படி இருந்தது மேடம். அப்புறம் இவங்க பெங்களூர் போகுது அப்படி இப்படின்ட்டு இவங்க இன்னும் சொல்லி இருந்தாங்க. உண்மையை அங்கேயும் நம்பி நாங்கள் இருந்துட்டோம். அப்புறம் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்காரு எங்கேயும் போயிட்டு வரும்போது பார்த்துக்கிறாரு, இதை ரோடு கிராஸ் மருமகளை. அப்போ எங்கள் பையன் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து சொன்னார், சர்ஸ் வந்து எங்கேயும் போலத்தாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நீ எங்கேயும் அதை பற்றி தேடாத, பால்வாடி எங்கள் ஸ்கூலுக்குது, அங்கே போய் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அங்கே விட்டு தான் அங்கே வேலைக்கு போவாங்க அப்படி சொன்னேன். அப்புறம் இவன் போய் அந்த பால்வாடி ஸ்கூலுக்கு போய்க்கிறா, 2 குழந்தைங்க இருந்துக்குது. பார்த்துட்டு அதுங்க அழுதுக்குதுங்க. அவன் அதில் வாங்கி கொடுத்து அந்த பொண்ணு கொஞ்சம் கருத்து தரும், சின்ன பொண்ணு தான் மேடம். அது இன்னும் வீட்டை காட்டிக்குது. வீடை பார்த்துட்டு வந்துட்டான். அப்புறம் வந்து நாங்கள் இப்போ போய் பார்த்துன்னு கொண்டு வந்து இருந்தோம். அப்போ இதுக்கு 5ஆம் மாதம் பூ முடித்தோம். நான் திங்கக்கிழமை போனேன். அதுக்குள்ள போனாக்கா அவங்க படிக்கட்டில் உட்காந்து அழுது இருந்தது. யாரு? பொண்ணு மருமக? ஏன் சார் சாகுறேன்னா, ஒன்றும் இல்லை மாமா, ஒன்றும் இல்லை அத்தை வாங்க அப்படின்னு சொல்லி மேலே கூப்பிட்டு போய் காப்பில் வாங்கி குடிச்சுது. நான் குடிச்சிட்டு இதுமாரி அம்முக்கு பூ முடிக்க போகிறோம், நீ வான்னு சொன்னோம். சரி நான் கண்டிப்பாக வரேன் சொல்லிச்சுப்பா, நான் வரேன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த பொண்ணு அசிங்கமாக அவங்க திட்டினாங்க, மாமியார் அவங்க அம்மா.
என்கிட்ட போறியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் அந்த பொண்ணு அடிச்சிச்சு. அந்த பொண்ணு அம்மாவை ஏன் அவங்களாம் இந்த மாதிரி பேசக்கூடாது, என்னத்துக்கு அவங்கள நீ பேசுவேன் அப்படின்ட்டு அடிச்சுது. நான் அடக்கிடிக்கி விட்டுட்டு அப்புறம் சரசனி அது மாதிரி அவங்க ஏதாவது பேசுகிறாங்க விட்டுடுன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணி விட்டுட்டு நீ வா சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வரேன் போ அத்தன்னு சொல்லிச்சிங்க மேடம். அப்புறம் வேலைக்கிழமை அதான் திங்கக்கிழமை போனால் செவ்வாய்க்கிழமையில் புதன்கிழமை இதுக்கு பூ முடிச்சுன்னுக்குறோம். வரோன்னு பார்த்தா வரல. அப்புறம் எங்கள் பையனுக்கு அவன் தனியாக வீடு தான் பாரு அங்கே சாப்பாடு சேர்ந்து கொடுத்துட்டு நான் வரேன். எங்கள் பின்னாடியே அவன் வந்துட்டான். இவன் அந்த பையனுக்கு என்கிட்ட ஃபோனுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவன் ஃபோன் பண்ணி வச்சு நான் அந்த ஒரு வீட்டாண்ட போய் அழுதுன்னு. நான் இங்கே இவ்வளோ நாள் இல்லாத இப்போ தான் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் குழந்தை இல்லாத இருந்துச்சு. அதனால் நாங்கள் என்னடா வெயிட் பண்ணுறேன் ஏன்டான்னு சொன்னேன். இல்லைம்மா அந்த பொம்பளை சாச்சு செத்து போச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் நம்பலை மேடம். அது ஏன்டா சாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவனை திட்டிட்டு என்னடான்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் கேட்டாக்கா அவங்க அழுதாங்க. ஐயோ என் பொண்ணை வாரி கொடுத்துட்டு நான் உங்களுக்கு இதே வேலையாக போயிடுச்சு வேறு வேலை கிடையாது ஏன் அது ஏன் சாகணும் நீ போய் எங்கன்னா சாவதானே நான் திட்டினேன். எப்படி செத்து தரசுன்னு கேட்டேன். செத்துச்சு சத்தமா நீங்களாம் யாரும் வராதிங்கோ அப்படிங்கிறாங்க. நாங்கள் எப்படி எங்கள் மருமக செத்து பேர் நாங்கள் எப்படி வராத இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தரணிக்கிட்ட போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னேன். அப்போ அந்த குழந்தைகிட்ட அவங்க போனை கொடுத்தாங்க. தரணினா அவங்க பொண்ணு அதான் அந்த சரசுவோட பொண்ணு. அப்போ நம்ம திடீர்னு அந்த குழந்தை போய் எப்படி உங்கள் அம்மா செத்து கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தரணி என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். விளையாண்டுக்கிறான் ஆயான்னு சொல்லிட்டு. சாப்பிட்டியாம்மான்னு கேட்டேன். நான் எங்கேருந்து சாப்பிட்றது எங்கள் அம்மா தான் செத்து போயிட்டாங்களே அப்படின்ட்டு அந்த குழந்தை சொல்லிட்டு. அப்புறமா தான் நான் போய் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரர் நம்பலை என்ன அடிக்கிறதுக்கு வந்தார். அப்புறம் நீ வந்தால் வர கட்டிப்போ நான் கேட்டுனாச்சும் நான் போய் பார்க்குறேன்னு போனாக்கா அவங்க அம்மா வீட்டில் பார்த்துக்காங்க. அந்த குழந்தையும் உட்காந்துக்குது. அவர் போய் கேட்டு நான் எனக்கு அழ வந்துச்சு நான் அழுதுட்டு அப்புறம் எல்லாம் வந்து கேட்டாங்க என்னாச்சு தெரியலமா அந்த பொண்ணு அநியமா போயிடுச்சு அப்படி இப்படின்னாங்க. எப்படி சாவு அதான் இன்னும் ஒண்ணுமே அவங்க கேட்டாங்க. வேலைக்கு போயிருக்காங்க அங்க இறந்து குளத்துல மாட்டி இறந்துட்டாங்க எங்க கிட்ட சொன்னாங்க. பேப்பர்ல போட்டு இருக்கு சொன்னாங்க. குளத்துல குளிக்க போனாங்களா அதுல மாட்டிக்கினாங்கன்னு சொன்னாங்க. இல்ல இந்த சாவி எங்க வேலைக்கு போனாங்க அதுதான் தெரியல மேடம். எந்த ஊரு? அதெல்லாம் மன்னார்குடின்னு சொன்னாங்க. அவங்க என்ன வேலைக்கு போனாங்க அதான் தெரியல மேடம். உனக்கு என்ன நான் வயிற்று வச்சுக்கிறேன் என் பொண்ணை வாரி குத்து வயிற்று வச்சுக்கிறேன் நீ எனக்கு கிண்டல் பண்ண வரியா அப்படி இப்படின்னு அவங்க ஒரு மாதிரியா பேசுறாங்க. இல்ல யாருமே சாவுக்கு வரக்கூடாதுன்னா நீங்க சந்தேகப்பட வேண்டாமா? அதான் தெரியல. அதான் நாங்க கேட்டேன் மேடம். எங்க நேரத்துக்கு நீ வர வேணான்னு சொல்ற எங்க மருமக சாவுக்கு நீ என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் போனோம். ஆனா என்ன வயசு இருக்கு உங்க மருமக சாகும்போது? 23 வயசு 24 வயசு சின்ன பொண்ணு தான் மேடம். செத்து சாவு இப்படி போயிடுச்சு. நாங்க உடனே அந்த குழந்தை வச்சுக்கிட்டு போயிட்டோம் மேடம். போய் ஒரு நாள் வச்சுருந்தோம். 1.5 வருஷமா நீங்க தான் வச்சு? இப்ப எப்ப எடுத்துட்டு போனாங்க அவங்க அம்மா? அவங்க என்ன சொன்னாங்க நான் வச்சுருக்கிறேன் குழந்தைய அப்படி. ஒரு 6 மாசம் ஆஸ்தில இருக்காங்களே. ஒரு 6 மாசம் ஆஸ்தில. இப்ப இந்த சாவை பத்தி வேற எந்த விவரமும் கிடையாது? ஒன்னும் தெரியல மேடம். உங்களுக்கு சந்தேகமே வரலையா? இல்ல அதான் இப்போ செத்துச்சு நம்ம என்ன பண்ண சொல்லிட்டு எங்களுக்கும் அவங்களும் இப்போ கேட்டால் உங்களுக்கு இதுவாகுதா அப்படின்னு ஒரு மாதிரியா பேசுறாங்க. சரி நம்ம அவங்க பொண்ணு பத்த வயசு எடுத்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன வேலை செய்யறாங்க? வீட்டு வேலை செய்யறாங்க. இந்த பொண்ணு மட்டும் மன்னார்குடிக்கு எதுக்கு போச்சு? அதான் எங்களுக்கு தெரியல மேடம். நான் திங்கக்கிழமை நல்லா பார்த்து பேசிட்டு நல்லா போறேன். உங்க மருமக சாவலியே சந்தேகம் இருக்கு. நீங்க புள்ளைய கேட்க வந்திருக்கீங்க. ஆனா அவங்க சாவலியே சந்தேகம் இருக்கு. அதை முதல்ல கிளியர் பண்ணிக்கலாம். நான் பேசிட்டு கூப்பிடுறேன் உங்களை. நீங்க கொஞ்சம் நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க. சரிங்க மேடம். உங்க பேர் என்னம்மா? என் பேர் கற்பகம்மா. கற்பகம். கற்பகம். என்ன வேலை செய்றீங்கம்மா நீங்க? வீட்டு வேலை தான் செய்யறேன். சரி அது இருக்கட்டும். இன்னைக்கு காலையில நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் பொண்ணுங்க உங்கள்ட்ட வந்து பேசினப்ப நீங்க என்ன பேசுனீங்க? என்ன பேசுனீங்க அவங்க கிட்ட? ஒன்னும் பேசலம்மா. நம்பர் கேட்கல உங்க கிட்ட? நைட்டு வேலைக்கு கூப்பிடுறேன், நைட்டு தான் வேலை இருக்கும், நான் வேலை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் சொல்ல நீங்க? அது கேட்டுச்சுமா நான் சொன்னேம்மா. என்ன கேட்டாங்க? வேலை இருந்தா சொல்லு. வேலை இருந்தா சொல்லுன்னு நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் உங்கள்ட்ட கேட்பாங்களா? இவங்க சின்ன பொண்ணுங்க. நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் போனா நம்பர் கொடு நான் உனக்கு வேலை சொல்றேன். சொல்லிருக்காங்க. அம்மா நானே வேலை கேக்குறேன். நான் போய் ஒருத்தவங்களுக்கு சொல்லுவேன். இப்ப சொன்னீங்க அவங்க வேலை கேட்டாங்க. நீங்க சொன்னீங்க. உண்மையா நான் சொல்றேன். என்ன கேட்டீங்க? என்ன கேட்டாங்க? வேலை எதுனா இருந்தா சொல்லுங்க, கஷ்டமா இருக்கு எனக்கு. யாரு சொன்னாங்க? அந்த பாப்பா தான் கேட்டுச்சு. அப்படியா? அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு அப்படி யாருன்னா சொன்னா சொல்றேன்னு சொன்னம்மா. அப்படியா? நைட்டு தான் வேலை இருக்கும் சொன்னீங்களா? நைட்டுனா அந்த இதுக்கு போவாங்க நம்ம கம்ப்யூட்டர் எல்லாம் பாக்கிறதுக்கு. அந்த மாதிரி யாருன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கம்ப்யூட்டர் கம்பெனி யாருன்னா கேட்டு சொல்றேன்னு தான் சொன்னேன். கேட்டு சொல்றேன்னு தான் சொன்னேன். இதுக்குள்ள வந்துட்டு அவங்க வேலை காமிக்கிறீங்களா? அம்மா நான் அந்த மாதிரிலாம் இல்லம்மா. சத்தியமா சொன்னேன். 2 பேர பிள்ளைங்க மேல அதுங்கதான் இருக்குதுங்களே எனக்கு. என் புருஷனும் செத்து போயிட்டாரு, என் பொண்ணும் செத்து போயிட்டு. பொண்ணு எப்படி செத்துது?
எங்க பொண்ணு குளத்துல குளிக்க போய் எப்படி செத்து போச்சு. எங்க குளத்துல குளிக்க போச்சு? கீழ்பாக்கல எங்க குளம்? இங்க இல்லம்மா, மன்னார்குடியில. மன்னார்குடிக்கு எதுக்கு அனுப்புனீங்க? ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறேன்னு சொல்லி போய் ஷூட்டிங்க்கு நடந்தது வேற இடம், பாப்பா செத்தது வேற இடம். எப்படி குளிக்க போறேன்னு சொல்லிட்டு போய் தண்ணியில ஊந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. யாரு அரவணையில சொன்னாங்க? இருந்து ஒரு நீங்க பொண்ணு. யாரோட அனுப்பிச்சீங்க? யாருன்னே எனக்கு தெரியாதுமா. நான் வெளியே யாருன்னா தெரியாதவங்களோட பொண்ணு அனுப்புவீங்களா? இங்க வடபழனிக்கு போயிட்டு வந்து நினைச்சுவோம். ஒரே ஒரு நாள் தான் ஒரு ஆபீஸ்ல எக்மோர்ல வச்சிருந்தேன். ஒரே ஒரு நாள் தம்பி பொண்ணு போவான், ஆனா ஷூட்டிங்க்கு எல்லாம் போவா. எனக்கு தெரியாதுமா அம்மா. நான் அவ என்கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டேன். பாருங்க, உண்மையை பேசுனீங்கன்னா தப்பிக்கலாம். இந்த அம்மா நம்ம ரிப்போர்ட்டர்ஸ்ட சின்ன பொண்ணுங்க, அவங்க எனக்கு வேலை வாங்கி தரேன், நைட்டு வேலையா இருக்கும், நம்பர் கூடன்னு கேட்டிருக்காங்க. ஐயோ அம்மா, நான் சத்தியமா நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லம்மா. அவங்க தாம்மா வேலை கேட்டாங்க. கடவுள் மேல சத்தியமா. நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் போய் இவங்கள்ட்ட வேலை கேட்டாங்களா? கஷ்டமா இருக்கு எனக்கு அப்படின்னு கேட்டதுனால தான்மா. என்ன நீங்கள் என்ன ஆபீசரா வேலை கொடுக்கறதுக்கு? நானே ஒரு வீட்டுல கலெக்டரா? எனக்கு காலும் சரியில்லை, கண்ணு சரியா தெரியாது. நான் அந்த பொண்ணு கேட்கவும் என் பொண்ணு மாதிரி நினைச்சு சொன்னம்மா. நான் தப்பா நான் சொல்லவே இல்லம்மா. உண்மையை சொல்லுங்க, யார வந்து கூட்டிட்டு போனா? எனக்கு தெரியாது. எதுக்காக அனுப்பிச்சீங்க? ஷூட்டிங் இல்ல போய் சொல்றீங்க. இல்லம்மா, என் பிள்ளைங்க இருக்கிறது அந்த 2 குழந்தைங்க தான். அது மேல சத்தியமா சொல்றேம்மா. சினிமா யாரோட அனுப்பிச்சீங்க? நான் யாருன்னே தெரியாதுமா. அது போவும் வரும். நான் அதுக்கே சொல்லுவேன், வேணாமா ரொம்ப போவாத, நான் இதுதாம்மா சொல்லுவேன். உங்க பொண்ணு எப்படியா இருந்தா? எனக்கு தெரியலம்மா. யாரோ கூட்டாங்க, ஷூட்டிங் போறேன்னு ஒரு தரமணில இருந்து ஒரு பொண்ணோட போச்சு. அங்க போயிட்டு இறந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு யாரு சொன்னாங்க? ஒரு பையன், நான் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் கிட்ட போயிட்டு. அவங்க வந்து வேலைக்கு போயிட்டேன் 3 மணிக்கே. அவ காலைல 8 மணிக்கே இறந்துட்டாளா, எனக்கு தெரியாது. எனக்கு வந்து சாயங்காலம் 5 மணிக்கு தான் சொன்னாங்க. யாரு சொன்னாங்க? ஒரு பையன் வந்து சொல்லிட்டு ஓடிட்டான். ஃபோன் நம்பர் எதிர் வீட்டுல கொடுத்துட்டு ஓடிட்டான். நான் வேலையை முடிச்சுட்டு வரவும் உங்க பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான் அப்படின்னாங்க. நான் உடனே அழுது புலம்பி கத்தி கேட்கும் போது இதுல இறந்துச்சுட்டாங்க. எங்க வீட்டுக்காரர் கேட்டீங்க? நான் வாடகை வீட்டுலதான் இருக்கேம்மா. அவங்க வீட்டுல எதிர் வீட்டுலதான் சொன்னாங்க இந்த மாதிரி இறந்துச்சுன்ட்டு. எப்படி அவங்க சொன்னாங்க? அந்த பையன் வந்து சொல்லிட்டு போயிருக்காமா. எந்த பையன்? அங்க இறந்துட்டா இல்லையா மன்னார்குடியில, கோட்டூர்புரத்துல இறந்துட்டா இல்லையா? எங்க? மன்னார்குடிக்கு வந்தாண்ட கோட்டூர்புரம். உங்க பொண்ணு எவ்வளவு நாள் அங்க போயிருந்தா? அன்னைக்குதாம்மா போச்சு. அன்னைக்கு புதன்கிழமை நைட்டு 9:45 போனா வீட்டை விட்டு. யாரோட போனா? அவ கீழே ஒரு பொண்ணு என் ஃப்ரெண்டு இருக்காமா, அவ கூட போறேன். உங்க ஃப்ரெண்டு பேர் என்ன? பேரு எனக்கு ஜெயலட்சுமி. நைட் 9:45 பொண்ணு அனுப்புவீங்களா அப்படி தனியா? பேச்ச கேட்கலமா. என் பொண்ணு முன்னாடி எல்லாம் கேட்டுதான் இருந்தது. என் கூட போனவங்க எனக்கு சரியில்லைம்மா. முன்னாடி எல்லாம் என் பேச்ச கேட்டுன்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது மதிக்காத அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால போறேம்மா, இதோட லாஸ்ட்மா, இனிமே போக மாட்டேம்மான்னுச்சு. கடைசியா செத்து போச்சுன்ட்டாங்க. இன்னும் என்னால மறக்க முடியலம்மா. இன்னும் வலியும் வேதனையும் அதிகமா தான் இருக்கு. இதை பத்தி பேசினாலே ரொம்ப மனசு கஷ்டப்படுறேம்மா. அந்த பையன் ஒரு நம்பர் கொடுத்துட்டு போனானே, அந்த நம்பர் எங்க? எந்த பையன்மா? ஏதோ ஒரு பையன் நம்பர் கொடுத்துட்டு போனான்னு சொன்னீங்களா உங்க பொண்ணா இருந்துச்சுன்னு? நம்பர்லாம் இல்லம்மா, எல்லாம் தொலைச்சிட்டம்மா. அது எப்படி அது தொலைப்பேன்? இது சிஎம் செல்லுல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். என்ன கம்ப்ளைண்ட்? இந்த மாதிரி எங்க பாப்பா இறந்துச்சு, எப்படி ஆள் கூட்டு போனா என்னன்னு சரியான்னு தெரியாது. எந்த ஆளு கூட்டிட்டு போனாங்க? அதான் அந்த பையன் பேரே எனக்கு தெரியாதுமா. ஒரே ஒரு நாள் தாம்மா போனா, மறுநாளே இறந்துட்டா. அவ கொஞ்சம் மாடர்னா ட்ரெஸ் பண்ணுவாங்க. யாரு? பாப்பா. அப்போ பாப்பா மாடர்னா ட்ரெஸ் பண்ணா? சொன்ன பேச்ச கேட்கலம்மா. என் பேச்ச உண்மையை பேசுங்கம்மா நீங்க, இல்லன்னா மாட்டிப்பீங்க. அம்மா நான் எனக்கு பொண்ணு இறந்ததா தகவல் சொன்னாங்களா? நம்பர் எடுத்து வைக்கலையா? பொண்ணு ட்ரெஸ் பண்ணுவாளா, அதனால ஏதாவது பண்ணிட்டாங்களோ என்னமோவா? என்ன பேச்சு பேசுறாங்க பாருங்க. அம்மா இதாம்மா எனக்கு தெரியும், எனக்கு பேச தெரியாதுமா. நான் யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டேன். இந்த அளவுக்குலாம் நான் பேச மாட்டேம்மா வெளியில எல்லாம். நீங்க எங்க அனுப்புனீங்க? யாரோட அனுப்புனீங்க? அம்மா நான் வீட்டுல மேல படுத்திருந்தம்மா 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு. அவ கீழே இறங்கி போனதுதாம்மா எனக்கு தெரியும். உங்க பொண்ணை கட்டாயப்படுத்தி நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க? அதெல்லாம் நான் செய்ய மாட்டேம்மா. அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேம்மா. உங்க பொண்ணு எப்படி இருந்தா? யாரோட அனுப்பிச்சீங்க? ஒரு பொண்ணு தாம்மா கூட்டும் போச்சு ஷூட்டிங் போறேன்ட்டு. திடீர்னு தாம்மா எனக்கு இந்த தகவல் கட்சி செத்து போச்சுன்னு. என்ன பண்ணிட்டு இருந்தா? எக்மோர்ல ஒரு இதுல ஆபீஸ்ல வேலைக்கு வச்சிருந்தேன். இந்த போன் வந்து அட்டன் பண்றது, இந்த வெளிநாட்டுக்குலாம் அனுப்புறாங்க இல்லையா, அதுக்கு ஆபீஸ் பேர் என்ன?
ஆபீஸ் பேர் தெரியலம்மா. என் ஒரு பொண்ணால என் பொண்ணு இருந்தா போதும், புருஷனை கூட நான் அப்படி நினைக்க மாட்டேன். என் பொண்ணு மேல நான் உயிரே வச்சிருந்தேன். நீங்களே அப்படி சொன்னீங்க மாடர்னா ட்ரெஸ் போடுவான்னு. அந்த மாதிரி பண்ணுவேன், நான் எவ்வளவு சொல்லுவேன், அந்த மாதிரி போடாதடா, பாக்குறவங்க ஒரு மாதிரியே பேசுவாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு 2 குழந்தைக்கு நீ தாய், அதை கொஞ்சம் யோசிச்சு பண்ணி பாருன்னு எவ்வளவு சொல்லியிருக்கேன். என்ன சொல்லும்? இப்ப எல்லாம் தான் போடுறாங்க, இதுல என்னமா இருக்கு அப்படி இப்படிதான் பேசுவா. எதனா கேட்டாக்கா எல்லாரும் தானமா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, இதுல என்னமா இருக்கு அப்படி சொல்லுவா. எவ்வளோ அவ சாவதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நான் அவளை தொடப்பு காட்டாலே அடிச்சிருக்கேன். எதுக்கு? சொன்ன பேச்சே கேட்க மாட்டேன்னு. எதுக்கு அடிச்சீங்க? இல்ல நான் உன்னை படிக்க வச்சிருக்கேன், உன்னை நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் +2 வரையும். சிவா யாரு? சிவா எங்க சித்தி பையன், இப்போடைய மாமா பேரு. சித்தி பசங்க அவங்க வேற நம்பர் தான் எல்லாமே. சிவா எதுக்கு உங்களுக்கு பைசா போட்டு விட்டாரு? எனக்கு போய் யாருமே காசு கொடுக்க மாட்டாங்கம்மா. எதுக்கு அப்புறம் சிவா போட்டாரு? சிவா எதுக்கு காசு போட்டு விட்டாரு? சிவா காசு போட்டு விட்டுருக்காரா? எதுலம்மா காசு போட்டு விட்டுருக்காரு? சிவா உங்களுக்கு காசு போடலையா? அதெல்லாம் யாரும் எனக்கு காசு கொடுக்கலம்மா. என்ன காசு கொடுத்துருக்காருன்றீங்கம்மா? என்ன காசு கொடுத்துருக்காருன்னு காமிக்கிறேன், கொண்டு வர சொல்லு. நீங்களே உண்மையை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதுமா, இல்லைன்னா மாட்டின்னு முழிக்க வேண்டியிருக்கும். நான் என்ன நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. நாங்கள் உங்க பசங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் உண்மையை பேசணும். உங்கள் பொண்ணுக்கு என்ன ஆச்சு சொல்லணும். எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்துட்டோம்மா. அத்தனை உங்களை பற்றின ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுத்துட்டோம். அதனால நீங்களாவே சொல்லிக்கிட்டீங்கன்னா சரி. நீ எடுத்து சொல்லுங்கம்மா. எனக்கு நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரிஞ்சதை நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்ல போறேன்? எனக்கு தெரியாதுமா. எனக்கு சிவான் யாரும் காசு கொடுக்கலம்மா. எல்லாருக்குமே தெரியுமா எங்க வீட்டாண்ட என் பொண்ணுக்கு என்ன நடந்தது? எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்குல்ல, அது சொல்லுங்க. தெரியாத விஷயம் ஒண்ணும் கிடையாதுமா. இருக்கு. அவ்வளோலாம் கீழ்த்தரமானவளா நான் இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரி. அப்படி ஒரு நிலைமை இருந்தா இருக்க மாட்டேன் உயிரோட. அதனாலதான் சொன்னீங்களா நைட்டு வேலை கொடுக்குறேன்னு சொன்னீங்களா? அம்மா நைட்டு வேலை கொடுக்குறேன் நம்பர் கொடு சொன்னீங்களா? அப்ப என்ன நான் கீழ்த்தரமானவளா? ஏமா அப்படி பேசுறீங்க? ரிப்போர்ட்டர்ஸ்டா கேட்டாங்க வேலை, நைட்டு வேலை கொடுக்குறேன்னு சொன்னீங்க. அவங்க என்ன வேலை கேட்டாங்கம்மா. பகலெல்லாம் வேலை இல்லையா? இங்க பகல்லாம் இருக்க, நைட்ல வேணா வந்து காசு கிடைக்கும். அதனால எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். என் தங்கச்சி இருக்குது, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால எனக்கு நைட் வேலை. நைட்டு வேலை என்ன வேலை வாங்க? நைட் வேலைன்னா இந்த கம்ப்யூட்டர் எதனா பாக்குற மாதிரி என்ன சொல்லு. உங்களுக்கு எப்படி தெரியும் கம்ப்யூட்டர் வேலை? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு போகுது, அதனால சரி கேட்டு. எங்க போகுது? எங்க வேலைக்கு போறேன்னு சொல்லி போகுது. அந்த பொண்ணு பேர் என்ன? பொண்ணு பேர் என்னன்னு தெரியலம்மா. எதுவுமே தெரியாதான்? பொண்ணு பேரு கூட தெரியாதான்? எனக்கு நான் வெளியில நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேம்மா. பக்கத்துல கம்ப்யூட்டர் வேலை வாங்கி கொடுப்பீங்க? கேட்டு பாருங்க. அப்ப எப்படி வேலை வாங்கி போனா வீட்டுல வந்து கதை சத்தம். அப்ப எப்படி வேலை வாங்கி கொடுப்பீங்க? யாருக்கிட்ட சொல்றேன்னு தான் சொன்னேன். யார்கிட்டயுமே பேச மாட்டீங்களே, நீங்க எப்படி வேலை வாங்கி கொடுப்பீங்க? அம்மா எங்கேயாச்சும் வேலை நான் செய்யறேன் இல்லையா, அங்க அவங்கள்ட்ட கூட சொல்லுவேன் இந்த மாதிரி கேட்டாங்கன்னு. அதனாலதான். ஏதோ ஒரு பொண்ணு கம்ப்யூட்டர் வேலைக்கு போறது சொன்னீங்க. யாரோ போறாங்கம்மா, யாரோ எங்கேயோ போறாங்க, வேலைக்கு போகுது, அவ்வளவுதான். அவங்க ஃபுல் டீட்டெயில்லாம் எனக்கு தெரியாது. ஃபுல் டீட்டெயில் தெரியாம எப்படி வேலை வாங்கி கொடுப்பீங்க? அவ கம்ப்யூட்டர் வேலைக்கு போறான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க பேசிப்பாங்க, நான் காதுல வாங்குவேன், அவ்வளவுதான். அது எப்படி அது பேசிப்பாங்க? நீங்க தான் யார்கிட்டயும் பேச மாட்டீங்களே, பேரு கூட தெரியாது. அவங்க கம்ப்யூட்டர் வேலைக்கு போறாங்க தெரியாதுமா. அப்ப எப்படி கம்ப்யூட்டர் வேலைக்கு போறாங்க தெரியும்? விசாரிக்கணும்னா நான் இருக்கிற ஏரியாவில நீங்க வந்து கேட்டு பாருங்க. கம்ப்யூட்டர் வேலைக்கு போறாங்கன்னு மட்டும் எப்படி தெரியும்? பேசிக்குவாங்க, வெளியில பேசிக்குவாங்கம்மா, நான் உள்ளதான் இருப்பேன். ஏமா ஷூட்டிங் அனுப்பினீங்க? ஏதோ ஊருக்கு யாரு என்ன தெரியும்? தம்பி சொன்னா உனக்கு ரக்க மத்திட்டு ஆத்த பேச்ச கேட்காத, உனக்கு புருஷனும் சரியில்லை, உன் இஷ்டத்துக்கு நீ நடந்துக்கோன்னு சொன்னா அவன் சொல்றது கேட்பாளா, நான் சொல்றது கேட்பாளா? யாரு தம்பி அங்க இருக்கான், அவங்க பேர் என்ன? தேவநாதன். அவன் யாரு கூட போனான்னு தெரியல சொன்னீங்க, இப்ப தம்பி பேரு சொல்றீங்க. தம்பி பொண்ணுதாம்மா போய்கிட்டு இருந்தது, அதுதான் கூட்டின்னு போச்சு என் பொண்ணு. நம்ம பொண்ணு பேரு என்னது? தம்பி பொண்ணு பேரு ஆனந்தி. அவ எங்க இருக்கா? அப்போ அரும்பாக்கத்துல இருக்காங்க. சரி, அப்ப அவங்கதான் கூட்டிட்டு போனாங்களா? ஆமாமா, என் பொண்ணுக்குலாம் அதெல்லாம் தெரியாது. சரி, ஆனந்தி கூட்டிட்டு போனானா ஆனந்திட்ட கேட்கலையா நீங்க எப்படி இறந்தான்னு? சரி, ஆனந்தி கூட்டிட்டு போனானா ஆனந்திட்ட கேட்கலையா நீங்க எப்படி இறந்தான்னு? சொல்லுவாங்களாமா, இப்படி போச்சு அப்படி போச்சுன்னு யாருன்னா சொல்லுவாங்களா? ஆனந்தி நம்பர் கொடுங்க. ஆனந்தி நம்பர்லாம் இங்க நான் வச்சுக்க. அப்ப தேவநாதன் நம்பர் கொடுங்க. அதுதான்மா, தம்பி தான். அவங்க நம்பர்லாம் என்கிட்ட இல்லம்மா. நான் அது எப்படிங்க? பொண்ணை கூட்டிட்டு போயிருக்காங்க, அனுப்பிட்டேம்மா. பொண்ணை கூட்டிட்டு போயிருக்காங்க, பொண்ணு இறந்திருக்கா,
எப்படி நீங்க விடுவீங்க? இத பாருங்க, ஒரு விஷயம் நான் சொல்றேன்மா. எது உண்மையோ இருங்க இருங்க. நீங்க தப்பா பேசியிருக்கலன்னா நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம். உங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். ஆனா நீங்க என்ன பேசியிருக்கீங்கன்னு கேளுங்க. இல்ல அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஒரு எஸ்ஐ ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆள் தேவைப்படுறாங்க, நீங்க அந்த ரெசார்ட்டுக்கு வாங்க, நீலாங்கரையில வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, நீங்க வந்து அங்க வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கூப்பிட்டாங்க மேம். ஐயோ அந்த மாதிரி எல்லாம் பேசவே இல்லை. ஏன்பா அப்படி சொல்ற? மேம் அந்த ரெசார்ட் அப்ப நீ ஏன் அப்புறம் அந்த மாதிரிலாம் என்கிட்ட கேட்ட? நீ தானே சொன்ன இந்த மாதிரி அசிங்கமான வார்த்தையெல்லாம் வச்சு கேட்டுச்சுமா. என்ன கேட்டா சொல்லுங்க. இந்த மாதிரி யாருன்னா இருந்தா சொல்லுங்க. எந்த மாதிரி யாரா இருந்தா? நான் அந்த மாதிரி எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன கஷ்டமா இருக்கு? எனக்கு வீட்டுல வந்து குடும்பத்தை பண்ண முடியல, பார்க்க முடியல, அதனால எனக்கு யாருன்னா இருந்தா சொல்லுங்க. நீங்க என்கிட்ட கேட்டு நீங்க என்ன சொன்னீங்க? இன்னும் இப்படி கேக்குற, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, நீ ஏன் அப்படி கேக்குற? நீ சின்ன பொண்ணு தானே, 21 வயசு தானே ஆகுது, யாருமே பண்ணலையே தப்பு, இதுல என்னமா இருக்குன்னு சொன்னது அந்த பொண்ணுதான். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நான் யாராச்சும் இருந்தா சொல்றேன்னு சொன்ன. தப்பு என்ன நீங்க புரோக்கரா? புரோக்கர் இல்ல. என்ன வந்து அந்த மாதிரி கேட்கும் போது என்னால பதில் சொல்ல. அதனாலதான் நீலாங்கரைக்கு வா ஒரு எஸ்ஐ இருக்கா சொன்னீங்களா? அப்படி எல்லாம் நான் சொல்லவே இல்லம்மா. எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்குமா. நீங்க என்ன பேசிருக்கீங்க, அந்த பொண்ணு என்ன பேசிருக்கான்னு நாங்க கேட்டுட்டு தான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம். இன்னுமா போய் சொல்லக்கூடாது. நான் போய் சொல்லலாம், பெரிய பிரச்சனை ஆயிடும். அந்த பொண்ணை ஹராஸ் பண்ணதுக்காக பெரிய பிரச்சனை ஆயிடும். உண்மையை பேசுங்க. நான் உண்மையாதான் தரேன். அந்த பொண்ணு அப்படியே என்ன வந்து அப்படி கேட்கணும். நீங்க எதுக்கு கேட்க தெரியாது. ஏன்னா நீங்க வந்து பேரை சொன்னீங்க, சதீஷ் எஸ்ஐ. கேட்டா என்ன சொல்லுவீங்க நீங்க? நான் சொன்ன தப்புதாம்மா. என்ன சொன்னீங்க நீங்க? வேணா சொல்றேன். நானும் அந்த மாதிரி என்ன சொன்னீங்க அந்த பொண்ணுட்டு, அது மட்டும் சொல்லுங்க. சரி, நம்மளே யாருன்னா கேட்டா நான் சொல்றேன்னு சொன்னேன். ரெண்டு விஷயம். ஒண்ணு, உங்க பொண்ணோட சாவுல மர்மம் இருக்கு. அவ சாதாரணமா சாகல. அவளை நீங்க அனுப்பிச்சு வச்சது, அவளை கட்டாயப்படுத்தினது. கேட்டு பாருங்க. நம்ம ஆபீஸ்க்குள்ள வந்து நம்ம பொண்ணுங்கள்ட்ட தப்பா பேசிருக்காங்க. நம்ம பொண்ணு வந்து ஆபீஸ் கரெக்ட் நீங்க சொல்றது. உங்க பொண்ணுக்கு என்னாச்சு? உங்க பொண்ணுக்கு என்னாச்சு அதுதான் எங்களுக்கு தெரியணும். என் பொண்ணு செத்து போச்சுமா, எனக்கு தெரியுமா? எப்படி செத்து போனா? அது குளத்துல குளிக்கும் போது செத்து போச்சு. பேப்பர்ல வந்து இல்ல போய் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அங்க நடந்தது எனக்கு தெரியாது. இதுவே பாருங்க, கேஷல என்கிட்ட நானே அதுகிட்ட சொன்னேன், நீ என் பொண்ணு மாதிரி இருக்க, ஏன் உனக்கு இந்த மாதிரி எல்லாம் கூட கேட்டேன். கடைசியா உங்க பொண்ணு அனுப்பிச்ச இடம் யாரு? அது மன்னார்குடிக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் போய் செத்து போச்சு. இல்ல, மன்னார்குடியில எந்த இடத்துல? மன்னார்குடிக்கு இது கோட்டூர்புரம். கோட்டூர்புரத்துல எங்க? கோட்டூர்புரம் தான் அந்த ஏரியா. அதுல வந்து ஏதோ குளிக்க வரோம். எனக்கு வெளி உலகத்தை பத்தி எனக்கு தெரியாதுமா. இது பாத்தீங்களா, நான் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் கேஷுவலா பேசுறதுனால. கேஷுவலா தான் சொன்னீங்களா? மலையாளி எஸ்ஐ, அவனுக்கு தான் இப்போ உடனே ஆளு தேவைப்படுறது. அந்த மாதிரி சொன்னாங்களாம். நான் தப்பு பண்ணிட்டேன். எங்க அந்த பேரெல்லாம் உங்க வாயில வந்து? தப்பு பண்ணிட்டேமா? தப்பு பண்ணல, தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ, நான் தப்பு பண்ணலமா. ஏமா அப்படி எனக்கு சொல்றீங்க? கொஞ்சம் கொஞ்சமா நான் தப்பு பண்ணலமா. நான் தப்பு பண்றவளா இருந்தா உங்க பொண்ணை எங்க அனுப்பிச்சீங்க லாஸ்ட்? மன்னார்குடிக்கு போறேன்னு சொல்லி. இல்ல அத மட்டும் சொல்லுங்க. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. உங்க பொண்ணு இறந்ததுல நான் வரமா. என் பொண்ணு பேப்பர்ல நியூஸ் வந்து இது என்ன பிரச்சனைனா அவங்க பொண்ணோட சாவல மர்மம் இருக்கு. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு பொண்ணை விட்டு இந்த மாதிரி கேளு, இவ எப்படி, இவளுடைய கேரக்டர் எப்படி, இவளுடைய நடவடிக்கை எப்படி நீங்க எடுப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா சொல்றேன், 2 பிள்ளைங்க மேல ஆனே நான் வந்தே இருக்க மாட்டேன். அந்த பொண்ணுகிட்ட நான் மூஞ்சி கொடுத்து பேசி இருக்க மாட்டேன். ஆனா இந்த மாதிரிலாம் நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாதுமா. மாரி ஆள் விட்டா அந்த அவங்களுடைய நடவடிக்கை எப்படி, அவங்க என்ன வேலை செய்யறாங்க அப்படிலாம் நீங்க என்ன கேட்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த பொண்ணை செருப்பால அடிக்கிறது வெளியில புடிச்சு தள்ளி இருப்பேன். எனக்கு தெரியாததுனாலதான் பேரெல்லாம் சொல்லிட்டாங்க. நீலாங்கரைக்கு வா, நைட்டு வேலை கொடுக்கறேன், போன் நம்பர் கொடுக்கறேன். ஐயோ, அந்த பொண்ணை நான் கேக்குறேன். ஒரு பொண்ணு வந்து எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குதுன்னு கேட்டதுனால நான் சொன்னேன், நான் ஒத்துக்கிறேன். இல்லன்னு நான் சொல்லல, நான் சொன்னேன். அந்த ஒரு பொண்ணு கேட்டு நான் அத சொல்லியிருக்க கூடாது. எனக்கு தெரியாதுமா, யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரியாது. அதனாலதான் நான் இந்த நிலைமையில இருக்கேன். எல்லாத்தையும் இழந்து. இவங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப என்ன தெரியுங்களா பிரச்சனை? இவங்க பொண்ணோடு அந்த பொண்ணு அநியாயமா கொல்லப்பட்டிருக்கா. அது அவங்களுக்கு நல்லா தெரியும் அது கொலைன்னு. அம்மா, கொலையில நல்லா கொல்லப்பட்டிருக்கான்றது அவங்க வாங்க போனது எங்க நாத்தனா பையன் அட்வொகேட் தான் போனான். மாமி இந்த மாதிரி நடந்திருக்குது, உனக்கு சாவை பார்த்தா உனக்கு தெரியலையா?
அதுக்கப்புறம் தான் நான் சிஎம் செல்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கா. இவங்க அதுக்குள்ளேயே போல. ஏன் போல? எனக்கு வழி தெரியாதுமா. எனக்கு இது வரையிலும் நான் எங்க யார்கிட்ட அனுப்பினாங்க? யாரோட? இத்தனை போலீஸ்காரங்க வீட்டுல வேலை செய்யறாங்க. ஐஜிய சொல்றாங்க, சிஎம் சொல்றாங்க. ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கானா கேட்க மாட்டாங்களா? குடுத்திருக்கமா, திருவாரூருக்கு வந்திருக்குமா கேஸ். இனிமேல் தான் அவங்க விசாரிக்க. கீழ்பாக்கு சொன்னாங்க, கோட்டூர்புரம் சொல்லுங்க, மன்னார்குடி சொன்னாங்க, திருவாரூர் சொன்னாங்க, டிரான்ஸ்பர் ஆகி போனாங்க சொன்னாங்க. அதாவது மன்னார்குடியில செத்தது, அவளை வந்து என்கொயரி பண்ணது வந்து தஞ்சாவூர்ல எல்லாமே என்கிட்ட இருக்குது. அவ தஞ்சாவூர்ல தான் போட்டக்கிட்ட வந்தது எல்லாமே பேப்பர் இருக்குது. அவளுடைய இது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணது எல்லாமே இருக்குது. எல்லாமே நான் வச்சிருக்கேம்மா. வச்சிருந்த என்ன பிரயோஜனம்? பொண்ணை தொலைச்சிட்டீங்களே. அம்மா நான் என் பொண்ணை நான் இழந்துட்டேன். ஆனா இந்த பொண்ணு இப்படி கேக்குன்னு தெரிஞ்சிருந்தா செருப்பால அடிக்கிறது, வெளியில போன்னு சொல்லியிருப்பேன். எனக்கு தெரியாதுமா. இது கேஷ் தெரியாததுனாலதான் உண்மையெல்லாம் வெளியே வந்துருச்சு. தெரிஞ்சா சொல்ல மாட்டாங்களே உண்மைய. ஐயோ இல்லம்மா, எனக்கு வந்து யார்கிட்ட எப்படி நீங்க அந்த பொண்ணை யார் இத பாருங்க, இவங்க யாரோட அனுப்பிச்சாங்க அந்த பொண்ணன்னு தெரிஞ்சா நம்ம உண்மையை வெளியே கொண்டு வரலாம். அந்த பொண்ணு எப்படி இறந்ததுன்னு கண்டுபிடிக்கலாம். அதை மட்டும்தான் அவங்க சொல்லணும். அப்புறம் அவங்க என்னவோ பண்ணிட்டு போட்டோம், அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. அது அவங்க தனிப்பட்ட முறையில் உள்ள வாழ்க்கை. அதை பத்தி நம்ம சட்டையே பண்ண வேண்டாம். ஆனா அந்த பொண்ணு எப்படி சத்துச்சுன்னு எனக்கு தெரியாதுமா. ஒரு பொண்ணு அது கொலைன்னு அவங்களுக்கே தெரியும்னு அவங்களே சொல்றாங்க. அங்க நடந்தது அப்படிதான் அந்த பையன் சொன்னா. அந்த பையனும் இப்ப உயிரோட இல்ல, வெட்டிட்டாங்க. அவனையும் வெட்டிட்ட 1 மாசம் ஆக போகுது. எக்மோர் ஸ்டேஷன்ல வெட்டிட்டாங்க அவனை நைட்டு 1 மணிக்கு. அதுவும் எங்களுக்கு தெரியாது. அவங்களும் எங்க கிட்ட பேசுறது கிடையாது, நானும் யார்கிட்டயும் பேசுறது கிடையாது. அவன் தான் பாடி வாங்கி அந்த கொடுத்தான். என்னடா நடந்ததுன்னு சொன்னா அந்த பாடி பார்த்தா அவனுக்கு தெரியலையா, அவ்வளவுதான். அவனும் என்கிட்ட எதுவுமே சொல்லல. நாங்க கேஸ் கொடுத்துருக்கோமா, கேஸ் வந்தா நாங்க போய் யாரோட அனுப்பிச்சீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. அந்த பொண்ணு என்கிட்ட எதுவுமே சொல்லாம என் ஃப்ரெண்டு ஒத்துக்கீழே நிக்கிறேன், நான் போறேன்னு சொல்லிட்டு தான் போச்சு. அவ்வளவு பாசம் இருக்குன்னா கொலை பண்ணது யாருன்னு அவங்க ஃபைட் பண்ணோம்ல. அந்த பொண்ணோட மாமியார் நான் என்னமா பண்ணுவேன்? என் கால் இப்படி இருக்கு, கண் இப்படி இருக்கு. நான் பிள்ளைங்களை பேர பிள்ளைங்களை பாப்பேனா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். சொல்லுங்க உண்மை என்னதுன்னு. என்ன ஹெல்ப் பண்ண பண்றோம்? சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரியாதுமா. கொலை இல்ல, தண்ணியில ஊந்து முங்கிச்சுன்னு தான் பேப்பர்ல வந்திருக்கு. ஆனா உங்களுக்கு கொலைன்னு தெரியும்? எனக்கு தெரியாதுமா. இப்ப தெரியும் சொன்னீங்க. ஏதோ நடந்திருக்குதுன்னு தான் சொன்னா. அம்மா சொன்னா. என்ன நடந்திருக்கு தெரியல. ஆனா வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஒண்ணுமே இல்ல. குளிக்க போய் தண்ணியில முங்கி செத்து போச்சுன்னு தான் வந்திருக்கு. போஸ்ட்மார்ட்டமே பண்ணல சொன்னாங்களாமே. ஐயோ போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணாங்கம்மா, நான் போய் வாங்கலம்மா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணுடைய என் செல்லு தொலைஞ்சு போச்சு, அவ நம்பர்லாம் அதுல இருந்தது. அப்ப அந்த ஸ்டேஷன் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்குனீங்களான்னு. வாங்கினமா, அதுல ஒண்ணுமே இல்லைன்ட்டாங்க. அதனால நான் விட்டுட்டேன். அது எப்படி விடுவீங்க? நான் போய் என்னால மன்னார்குடியில போய் வாங்க முடியாதுமா. நான் செய்த ஒரு வீட்டு வேலை, அதுல நான் வாடகை கட்டணும். நான் தெருவுல போய் படுக்க முடியாது இல்லையா. இறந்து போயாச்சுன்னு தெரியும், ஏன் உடனடியா கிளம்பி போல? சென்னையில இருந்தீங்க. அம்மா எனக்கு வழி தெரியாதுமா, என்னால டிராவல்ஸ் பண்ண முடியாது. என் பொண்ணு வாழ்க்கை இப்படி இருக்குன்னு ஏற்கனவே நான் மருந்து குடிச்சிட்டேன். நான் ஏற்கனவே மருந்து குடிச்சு 2வது உயிர் இது எனக்கு. அநியாயமா ஒரு பொண்ணு கொல்லப்பட்டிருக்கா. அந்த பொண்ணை திருப்பி கொண்டு வர முடியாது. ஆனா இன்னொரு பொண்ணு அந்த மாதிரி மாட்டிக்க கூடாது. அவ்வளவுதான் எங்களுக்கு தேவைங்க. நான் அதான் அனுப்பிச்சு வைக்கலாமா, எனக்கு தெரியாதுமா. தவறான தொழில் பண்ணிட்டு பெரிய பெரிய அதிகாரிகளோட பேரெல்லாம் எடுக்கிறாங்க. அறியாத புள்ளைய தொழில தள்ள பாக்குறாங்க இவங்க. அப்புறம் இந்த நியாயம் பேசுறாங்க. அந்த வேலை கேட்டது, நைட்டு வேலை கேட்டது ரமேஷ். யார் அந்த ரமேஷ்? குடுத்துனேன் தானே அங்க இருக்கிற பையன். அவனோட நம்பர் எதுக்கு நீங்க வச்சிருக்கீங்க? நான் அங்க குடுத்துனேன்மா. அவங்க வீட்டுல நல்லா பழக்கம், 15 வருஷம் நான் பழகி. யாருகிட்டயுமே பழக மாட்டேன், வீட்டுக்குள்ளேயே படுத்து கிடப்பேன்னு சொன்னீங்க. பேரு கூட தெரியாது சொன்னீங்க. யாரோட? ஏமா இப்ப உங்ககிட்ட கூட பேசுறேன், வெளியில போனா யார்கிட்ட பேசுறேன். என்ன கேட்டா ரமேஷ்னு பேரு புதுசா சொல்றீங்க. அவங்கிட்டதான் அது பேசுச்சு. சரி, அவங்க சதீஷ் எல்லாம் கிடையவே கிடையாது. நீங்களா ஒரு பேரை எடுத்துனா சதீஷ் சொன்னது போடவா மறுபடியும்? சொல்லிருப்பேன் ரமேஷ். அந்த நம்பர் தான் அதுல சேவ் பண்ணி வச்சிருக்கேன் ரமேஷ். அதை நான் ஒத்துக்கிறேன்ப்பா. நான் ஆனா சொல்றேன்னு சொல்லுவேன், நான் அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன். ஏன்னா நான் வச்சுக்கிறது 2 பேர பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றேன். நான் வணங்குறேன். அந்த பிள்ளைங்களை விடுங்கம்மா ப்ளீஸ். அதனால சத்தியம் பண்றமா, நீங்க நம்புறீங்களா? தயவு செஞ்சு அதுங்களை விட்டுடுங்க. அதுக்கு தாய் இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் நான் இருக்கேன் இன்னமும். சதீஷ்ட இப்ப போன் பண்ணி பேசணும். மலையாளி பொண்ணு தானே கேக்குறான்.
இந்த அம்மா தெளிவா சொல்லியிருக்காங்க மலையாளி பொண்ணுன்னு. இவர் ரமேஷ் கிட்ட தான் அது பேசிச்சே காலையில அந்த பொண்ணே பேசுமா ஸ்ட்ரைட்டாவே நேராவே பேசுமா. நான் ஏமா மறைக்க போறேன்? நீங்க என்ன திருந்தவே மாட்டீங்களாமா? திருந்தவே மாட்டீங்களா? இவ்வளவு பட்டது பத்தலையாமா? உங்களை காப்பாத்தணும்னு நாங்க நினைக்கிறோம். உங்களை இந்த நரகத்துல இருந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு உதவி பண்ண நினைக்கிறோம். இன்னும் புரிஞ்சுக்கல? உங்க பேர பிள்ளைக்கு இந்த கதி வரக்கூடாதுன்னு நினைக்கல நீங்க? அதனாலதான் நான் பொண்ணை பழி கொடுத்துட்டீங்கல்ல. உங்க பேர புள்ள நல்லா இருக்கணும்ல. ஒரு பொண்ணு இருக்குல்ல. யாரும் விருப்பப்பட்டு தப்பு பண்ணறது கிடையாது, புரியுதா? ஆனா உங்க பொண்ணை பள்ளி கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு 2 பேர பிள்ளைங்க இருக்கு. அதுல ஒண்ணு பொண்ணா இருக்கு. கவலை இருக்குமா எங்களுக்கு? உங்க மேல அக்கறை இருக்கு. உங்களை இந்த நரகத்துல இருந்து வெளியே கொண்டு வரணும்னு எங்களுக்கு விருப்பம் இருக்கு. சரி, அதனாலதான் உங்க கூட ஆர்கியூ பண்றேனே தவிர உங்களை மாட்டி விடுறதுக்கோ உங்களை தப்பானவன்னு முத்திரை கொடுத்துக்கிறதுக்கோ இல்லம்மா. சரிங்கம்மா. சரி, உங்க பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்லுங்க. அன்னைக்கு கூட ஒரு பிச்சை கண்ணுக்கு 10 ரூபா போட்டு வந்தேன். என்ன நடந்தது சொல்லுங்க. உங்க பொண்ணு ஷூட்டிங்க்குன்னு ஒரு வாட்டி தாமா போயிருக்கா. ஒரு வாட்டியா 2 வாட்டியா போயிருக்காமா. நான் சொன்னேன், உன்னை படிக்க வச்சிருக்கேன்டா, நான் ஒரு ஆபீஸ்ல வேலைக்கு வச்சிருக்கேன், நீ எங்க ஒழுங்கா வேலைக்கு போமா. ஏமான்னு. இல்லம்மா அந்த ஆபீஸ் எனக்கு பிடிக்கல, ஞாயிற்றுக்கிழமையில கூட ஒர்க் பண்ணணும் வான்னு சொல்லி தொல்லை கொடுக்குறாங்க சாரு, நான் அங்க போகல அப்படின்னு சொன்னிச்சு. 23ஆம் தேதி போச்சுமா. 23ஆம் தேதி நின்றுட்டா வேலையை விட்டு. 24ஆம் தேதி ஷூட்டிங்க்கு பாருமா. இந்த ஒரு வாட்டி தாமா. இனி நான் இருக்கிற ஹவுஸ் ஓனர் வந்து நீங்க கேளுங்க, அக்கம் பக்கம் நீங்க விசாரிங்க. நான் எப்படி என் பொண்ணெல்லாம் திட்டுவேன், எப்படி அடிப்பேன், என்னை வந்து எப்படி தடுத்திருக்காங்கன்னு வந்து கூட கேட்டு பாருங்க. ஒரு பொண்ணு அநியாயமா கொல்லப்பட்டிருக்கா. அவளை மாதிரி இன்னும் ஒரு பொண்ணு கொல்லப்படக்கூடாது. சமூக அக்கறை இருக்கிற கொஞ்சம் பேர்ல ஒருத்தர்னு நினைச்சிட்டு நான் உங்களை கேக்குறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சிஎம் செல்லுல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கமா. அதை நான் மறுபடியும் போய் கேட்டதுல தஞ்சாவூர்ல தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. திருவாரூருக்கு போயிருக்கு கேஸு. சென்னைக்கு வந்துடும், அங்க நடந்ததுனால அங்க கொடுத்துருக்காங்க. சென்னைக்கு வந்த பிறகு இங்க வச்சு பேசுவாங்கம்மா. சத்தியமா சொல்றேம்மா, நீங்க என்ன நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, நான் சின்னதுல இருந்து 10 வயசுல இருந்து அங்காளம்மாவை கும்பிடுறவ. பெரிய இடம் வேணாம்னு சொல்லல, அம்மா அந்த இடத்துக்குலாம் போவாதடான்னு தான் சொன்னேன். அவ்வளவு தூரம் எங்க கோட்டூர்புரம்னா எங்கன்னா இங்கே நினைச்சேன். இங்க சென்னையில கூட ஒரு கோட்டூர்புரம் இருக்கான், அது நினைச்சேன். சரிம்மா, கடைசி வாய்ப்புமா உங்களுக்கு. உங்க பேர பசங்களை நல்லா வளர்க்கணும், உங்க பசங்க நல்லபடியா வாழணும், உங்களுக்கு மருத்துவ உதவி கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். கண் பார்வையும் சரியா தெரியாது. உங்க கண்ணோட மருத்துவத்துக்கு அதுக்கும் ஹெல்ப் பண்றோம். ஆனா நீங்க கோஆபரேட் பண்ணணும். நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. மறுபடியும் லாஸ்ட் சான்ஸ்மா. எனக்கு நீங்க இதுவுமே செய்யாட்டா கூட பரவாயில்ல, தயவுமே சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியாதுமா. ஒரு பொண்ணு வந்து கூட்டின்னு போயிருக்கு, போகும்போது படிக்கட்டு விட்டு இறங்கும்போது பேக் 2 அறுந்து கீழே உந்துச்சான். யாரோ ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு பேக் வாங்கி எடுத்து வச்சுக்கிட்டு தான் என் பொண்ணு போயிருக்குது. எனக்கு தெரியாதுமா, நான் 3வது மாடியில இருந்தேன். என்னால நைட்ல எனக்கு கண் பார்வை சரியா தெரியாது, நான் கீழே இறங்கி வரேன். யாரோ ஒருத்தர் போய் எப்படி பேக் வாங்கும்? அறுந்து ஊந்துச்சுப்பா பேக், எடுத்துன்னு போன பையே. அது யாரு சொன்னா? பெரிய இடம்லாம் நான் சொல்லல, அந்த சினிமா ஷூட்டிங்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது, நம்ம தகுதிக்கு அது வேணான்னு தான் சொன்னேன். யாரு சொன்னாங்க யார்கிட்டயோ போய் வாங்கினாங்கன்னு? பக்கத்து வீட்டுக்காரவங்க. நான் பேசுனது தப்பு தான் மேடம், இந்த பொண்ணுகிட்ட பேசுனது நான் தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். அந்த பொண்ணா கேட்டதட்டு உண்மையாலுமா கேக்குதுன்னு நினைச்சு நான் சொன்னதுன்னு உண்மைதான். ஆனா நான் கான்ட்ராக்ட் வச்சுக்க மாட்டேன் மேடம், அப்படி சொல்லிட்டு போயிடுவேன். ஆனா நான் கான்ட்ராக்ட் வச்சுக்க மாட்டேன். நிஜமாவே உங்க பொண்ணு மாதிரி இன்னொருத்தர் சாகக்கூடாதுன்னு ஆசைப்படுறோமா? உங்களால அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது மேடம். நான் ஸ்டேஷன்ல அந்த பேப்பர்ல வந்ததை வச்சுதான். நீங்க எந்த முயற்சியும் எடுக்கல? சிஎம் செல்ல கொடுத்துருக்கேன் மேடம், சத்தியமா கொடுத்துருக்கேன் மேடம், நம்புங்க. அந்த பொண்ணு கடைசியில யாரோட போனாங்கன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. ஒரு பொண்ணுதான் வந்து கூட்டின்னு போச்சு, அதுதான் எனக்கு தெரியும். அது யாரோ உங்க தம்பி தேவநாதன் ஏதோ ஆனந்தி பொண்ணை நிப்பாட்டிட்டாங்க, அதுதான் சொல்றேனே. நல்லவங்களுக்கு பிறக்கிறது தேவானந்தி ஆனந்தி சொன்னீங்க. தேவானந்தன் ஆனந்தி. அந்த பொண்ணு எங்க இருக்கு? என் தம்பி பொண்ணு. ஆனந்தி எங்க இருக்கா? இங்கதான் இருக்கா, அரும்பாக்கத்துல இருக்கா. கூட்டிட்டு போன பொண்ணு இறந்துருச்சு சொன்னீங்க, விஜயலட்சுமி சொன்னீங்க. அதுதான்மா, இது போகல, இது அவங்க அப்பா அனுப்ப மாட்டேன்ட்டாரு. அதெல்லாம் வேணாம், ஷூட்டிங்லாம் வேணாம், அங்கே இரு அப்படி இப்படின்னு சத்தம் போட்டு விட்டாரு. அந்த ஆனந்தி நம்பர் இருக்கா? இல்ல மேடம், நான் சண்டை போட்டுக்கணும், அவங்க பேசுறதுல என் தம்பிங்கிட்ட யார்ட்டுமே நான் பேசுறது கிடையாது. உங்க குடும்பத்துல யாரா ஒருத்தரோட நம்பர் கொடுங்க. என் குடும்பத்துல யாருக்கிட்டையும் போன் இல்லை மேடம். ஒரே ஒரு தம்பி, அவனும் இறந்துட்டான். 3 தம்பி, ரொம்ப பாசமான தம்பி இறந்துட்டான். இன்னொரு தம்பி
பூ விக்கிறோம். தேவநாதன் சொன்னாங்க, ஆனந்தி கூட்டிட்டு போனா சொன்னாங்க. முன்னாடி ஆனந்தி கூட தான் மேடம் பழக்கம் அவளுக்கு. ஆனந்தி கூட தான் அவளுக்கு அப்புறம் பழக்கம். விஜயலட்சுமி கூட்டிட்டு போனா விஜயலட்சுமினா இப்ப நம்ம 4 பேர் கூட பழக்க மாட்டோமா? அப்படி ஃப்ரெண்ட் பிடிச்சிக்கலாம். இந்த அம்மாவோட மகளோட மாமியார் அவங்க தான் நம்மளை வந்து அணுகினாங்க. என்னன்னா என்னோட மருமகளோட சாவில் மர்மம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னோட பேர பசங்க 2 பேரும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் வளர்றாங்க. எங்களுக்கு அவங்கள திருப்பி வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டவங்க தான் வந்தாங்க. இந்த அம்மாட்ட பேசி பார்த்ததில்ல. இந்த அம்மா பேச்செல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப தப்பாக இருந்தது. அப்படி இருந்தும் இந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த அம்மாவோட பொண்ணோட சாவில் இருக்கிறத மர்மத்தை வெளியே கொண்டு வரணும் நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஆனால் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. காவல்துறை இதை தீர விசாரிக்கணும். அந்த பொண்ணோட சாவில் மர்மம் இருக்கு. அந்த பொண்ணோட மாமியார் கேட்டு வந்திருக்காங்க. சாதாரணமாக இறந்து போன பொண்ணோட அம்மா தான் வருவாங்க, மாமியார் வரமாட்டாங்க. இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. என் அம்மா அது மட்டும் இல்லாமல் நம்ம ரீசெண்டாக கூட பேசினோம். என்னென்னா வெகுளியான பெண்கள் வந்து அவங்களோட சூழ்நிலைனால அவங்க பொருளாதார ரீதியாக ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறதுனால இந்த மாதிரி ட்ராப்ஸில் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வலையில் விழக்கூடாது. படிக்கிறது பெண்களானாலும் சரி, வேலைக்கு போகிறது பெண்களானாலும் சரி, அந்த மாதிரி வலைகளில் போய் விழக்கூடாது, வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாதுங்கிற அக்கறையினால் இவங்கள்ட்ட பேசி பார்த்தோம். ஆனால் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க, உண்மையை சொல்லறதில்ல. அவங்க ரொம்ப சாமர்த்தியமாக நினச்சிட்டு சொல்லாமல் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வர உதவியை அவங்க எடுத்துக்கிறது இல்லை. அவங்கள கை கொடுத்து வெளியே கொண்டு வரணும் பார்க்குறோம், அவங்க அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. உங்க மருமக சாவில மர்மம் இருக்கு, நீங்க சந்தேகப்பட்டதும் உண்மைதான். ஆனா அவங்க உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். அவங்க தப்பான விஷயங்கள் சிலது பண்ணிட்டு இருக்காங்க. அது இங்கேயே வந்து உள்ளேயே இந்த பொண்ணுங்கள்ட்ட ரிப்போர்ட்டர்ஸ்ட்ட பேசியிருக்காங்க. ஸோ எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், நாங்கள் உதவி பண்ண ஆசைப்படுறோம், உங்க பொண்ணோட கதி இன்னொரு பொண்ணுக்கு வரக்கூடாது, அதுக்காக தான் இவ்வளோ தூரம் பேசுகிறோம். சாதாரணமாக அம்மாக்கள் தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அம்மாக்கள் தான் எங்களை அணுகுவாங்க. இங்கே வந்து மாமியார் வந்து அணுகியிருக்காங்க. அதனால உங்களை இந்த மாதிரி ஒரு சூழல்லேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ஆசைப்படுறோம், சொல்லுங்கன்னு எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். அந்த மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதான் தெரியல, என்னங்க தெரியல மேடம். ஸோ அதனால எங்களுக்கு அந்த குழந்தை மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்னன்னா நீங்க சட்டப்படி அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். நீங்க ஸ்டேஷனுக்கு போனோம், உங்களுக்கு என்னென்ன உதவி வேணுமோ எல்லாத்தையும் செய்வாங்க. நம்ம சொல்வதெல்லாம் உண்மை குழு செய்து கொடுப்பாங்க. ஏன்னா அந்த பசங்க சரியான சூழல்ல வளரல. ஆமா மேடம். நீங்க நடவடிக்கை எடுங்கம்மா, சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. சொல்வதெல்லாம் உண்மை குழு உங்க கூட இருக்கும். சரிங்களா? ரொம்ப வருத்தமா இருக்கு. அவ சாவில் ஒரு மர்மம் இருக்கு. அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும், அந்த பொண்ணோட பசங்க நல்லபடியா வாழணும். அதுக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ணணுமோ, என்ன உதவி பண்ணணுமோ நம்ம பண்ணுவோம். காவல்துறையை தயவு செஞ்சு இதை தீர விசாரிக்கணும். அந்த அந்த அம்மா வந்து சில விஷயங்கள்லாம் தப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன ஏதுன்னு விசாரிச்சு அந்த அந்த அவங்களோட பேரன் பேத்திய பாதுகாப்பா ஒரு இடத்துல ஒப்படைக்கணும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.